ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்றதுல வந்து காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப வந்து நீங்க வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கணும் அப்படின்ற வேற கேட்டுட்டு இருக்காங்களாம். இல்லை, துணை முதல்வர்னு காங்கிரஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மையிலுமே காங்கிரஸோட அந்த மனதைரியத்தை நாம் பாராட்டியே ஆகணும். காங்கிரஸ் ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு போனால் போகுது, ஒரு 20 எம்எல்ஏஸ் நாங்கள் வருவோம்மா, அது வேண்டாம் அந்த தடவை தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து இதில் போகிறோம், டிவிக்கே கூட போகிறோம்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் வந்த கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணி வந்து 25 to 26% ஓட்டு வாங்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. காங்கிரஸ் போயிருச்சு அப்படின்னா அது 19, 18 வந்து நிற்கும். மாணிக் தாகூர் அவர் வந்து திமுகவை கிட்டத்தட்ட செருப்பால் அடிக்கல, அவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு, அவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு. உங்களால் நான் 3 தடவை எம்பி ஆனேன், இனிமேல் எனக்கு எம்பி வேணாம் போங்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து 25 எல்லாம் தர முடியாது, வெளியே போங்க, அறிவாலயத்தை விட்டு வெளியே போங்க சொல்லுங்களேன். அவங்க அதுக்காக தான் வெயிட்டிங். அதுதான், அதாவது திமுகவோட ஒரு ஆக்சிஜன் தான் காங்கிரஸ். அந்த ஆக்சிஜன் இல்லைன்னா திமுக மரணப்படுக்கைக்கு தான் போகும். காங்கிரஸை எதிர்த்து பராசக்தின்னு ஒரு படம் எடுக்கிறீங்க, ஆனா காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு திமுக வழக்கறிஞர் சரவணன் வந்து பதிலே சொல்ல முடியாம சிரிச்சு சமாளிச்சிருக்காருங்க. தன்னைத்தானே ஒரு பெரிய கொம்பு மாதிரி நினச்சிக்கிறாங்கல்ல, அந்த ஆணவம் தான் இப்படி போய் டிவியாக அடி வாங்கிட்டு உத வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இந்திரா காந்தி அசிங்கமாக காட்டுறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த அம்மா மேலே எவ்வளோ ஒரு வன்மமும் வெறுப்பும் இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் இந்த கட்சியோட அண்டா குண்டா எதையோ ஒன்று சொல்லி பழைக்க வராங்க இல்லையா. இவர்கள் வந்து திமுகங்கிற கட்சியை தன்னோட சுயநலத்துக்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். இப்போ திமுகவுக்கு தேவை குற்றச்செயல்களை யார் வந்து திறம்பட செய்கிறார்களோ அவங்க தான் அவங்களுக்கு தேவை. அப்படிங்கும்போது வணக்கம் மேம். மேம், ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்றதுல வந்து காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப வந்து நீங்க வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கணும் அப்படின்ற வேற கேட்டுட்டு இருக்காங்களாம். இதனால கூட்டணி எல்லாம் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம்? இல்லை, துணை முதல்வர்னு காங்கிரஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மையிலுமே காங்கிரஸோட அந்த மனதைரியத்தை நாம் பாராட்டியே ஆகணும். ஏன்னா காங்கிரஸுக்கு மேக்ஸிமம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 5 to 6% ஓட்டு தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம துணை முதல்வர் கேட்குறது சரியாக தப்பான்னு கூட தெரியாமல் உணராமன்னு இல்லை, அவங்க எந்த இடத்துல அந்த கேள்வியை கேட்குறாங்கன்னா இந்த 5 வருஷம் ஆட்சி வந்து ஸ்மூத்தாக போச்சுன்னா அதுக்கு காங்கிரஸ் தான் காரணம். ஏன்னா என்னோட 5% ஓட்டு தான் உங்களை வந்து சிஎம் ஆக்கி உட்கார வச்சுருக்குது. அதில் இந்த தளபதினு ஒருத்தர் மதுரை எம்எல்ஏ பேசினார்ல, வந்து என்னது எங்களுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கு 5000 ஓட்டு 10,000 ஓட்டு காங்கிரஸ் வச்சுருக்கு, 4000 ஓட்டை வச்சுட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த 4000 ஓட்டு இல்லைன்னா நீ வீட்டில் வந்துருக்கணும். ஆமாம், அவர் கூட சொல்லியிருந்தாரு பூத் கமிட்டி நடத்துறது கூட உங்கள்கிட்ட ஆள் இல்லை. இல்லை, அதான் பூத் அவங்கள்ட்ட காங்கிரஸில் பூத் கமிட்டி நடத்துறதுக்கு ஆள் இல்லை, போஸ்டர் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை, நீங்கள் ஊர்வலம் போனால் கொடி பிடிச்சிட்டு வரதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் ஓகே. அப்போ ஒரு பூத் கமிட்டி இல்லாதவனா கூட நீ ஏன் தூக்கி சுமக்கிற, கழட்டி விட்டுட்டு போக வேண்டியதானே. பயப்படுறாங்களோ மேம் காங்கிரஸ் இல்லை? ஐயா, காங்கிரஸ் நான் சொல்கிறேன், காங்கிரஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸ் ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு ராகுல் காந்தி அவர்கள் சரி நாங்கள் அதாவது எங்களுக்கு போனால் என்னது பெரிய இது இழப்புங்கிறது எனக்கு எதுவும் கிடையாது, போனால் போகுது, ஒரு 20 எம்எல்ஏஸ் நாங்கள் வருவோம்மா, அது வேண்டாம் அந்த தடவை தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து இதில் போகிறோம், டிவிக்கே கூட போகிறோம்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் வந்த கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணி வந்து 25 to 26% ஓட்டு வாங்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. காங்கிரஸ் போயிருச்சு அப்படின்னா அது 19, 18 வந்து நிற்கும். அப்புறம் நீங்கள் 18%, 19% வாங்கிட்டு எப்படி வந்து என் மகன் உதயநிதியை நான் முதல்வராக்குவேன் எப்படி துர்காமா கனவு காண முடியும்? அப்போ அந்த கனவாகவே போயிடும். அதனால தான் இன்ன வரைக்கும் காங்கிரஸில் இருக்கிறவர்கள், அவர் அந்த விருதுநகர் எம்பி வந்து மாணிக் தாகூர் அவர் வந்து திமுகவை கிட்டத்தட்ட செருப்பால் அடிக்கல இல்லையா, அவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு, அவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு. அந்த அம்மா அவங்க கரூர் ஜோதிமணி மேடம் பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களும் நல்லா கேவலமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இடையில நம்ம அவங்க நின்றுட்டாங்க, அவங்கள ஏதோ மிரட்டியிருப்பாங்க போல இருக்குது செந்தில் பாலாஜி கூப்பிட்டு. அதனால் அந்த அம்மா சைலண்ட் ஆகிடுச்சு. அவர் மாணிக் தாகூர் பார்க்கலாம், உங்களால் நான் 3 தடவை எம்பி ஆனேன், இனிமேல் எனக்கு எம்பி வேணாம் போங்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து துணிஞ்சு ஏதோ அவருக்கு ஏதோ ஒரு பர்சனல் கால்குலேஷன்ஸ் இருக்குது, அதனால் அவர் துணிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி காங்கிரஸில் ஒரு 1-2 பேரும் வந்து திமுகவை கிட்டத்தட்ட செருப்பால் அடிக்கிற ரேஞ்சுக்கு தான் அடிக்கிறாங்க. இவங்க ஏன் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க? அது போன தடவை வந்து 25 தொகுதியில் போட்டுட்ட காங்கிரஸ் வந்து இந்த தடவை 41 தொகுதி வேணும்னு கேட்குறாங்களாம். அவ்வளோ செல்வாக்கான கட்சியா மேம் காங்கிரஸ்?
மேடம் இன்றைக்கி காங்கிரஸ் 21 கேட்குது, இல்லை 25 கேட்குது, 41 கேட்குது, 63 கேட்குதுன்னா அவங்க வந்து இந்த டைமில் ஏன் அதை கேட்குறாங்க? அதுதானே அங்கே முக்கியம். நீ வந்து சொல்லு, என்னால் வந்து 25 எல்லாம் தர முடியாது, வெளியே போங்க, அறிவாலயத்தை விட்டு வெளியே போங்க, சொல்லுங்களேன். அவங்க அதுக்காக தான் வெயிட்டிங். நீ சொல்லு, ஒன்றும் கொடுக்குறேன்னு சொல்லு, இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்லு, இல்லை வெளியே போன்னு சொல்லு. எதுவுமே சொல்லாமல், ஏன்னா இவங்க வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி, காங்கிரஸ் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி போய் பார்த்தாங்க முதல்வரை. அப்போ முதல்வர் எதுவுமே பதில் சொல்லலை. அப்போ சொல்லாதப்போ இவங்க ஏன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும்? எதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா. ஒருவேளை காங்கிரஸ் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க கூட கூட்டணி அமைக்கலைன்னா திமுகவுக்கு 23 எம்பி கிடச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸுக்கு கிடைக்கலன்னா வச்சுக்கோங்க, அவங்க எதிர்கட்சி எப்படியே எதிர்கட்சியாக தான் வந்திருக்க போகிறாங்க. ஆனால் திமுக அந்த இப்போ உட்காந்து சொல்லி எங்களுக்கு 23 எம்பிஸ் நாங்கள் வச்சுருக்கோம், நீ எப்படி நெஞ்ச நிமித்திட்டு சொல்லுவோம் காங்கிரஸ் இல்லைன்னா? அப்போது திமுகங்கிற ஒரு கட்சியோட ஆக்சிஜனாக வந்து காங்கிரஸ் இருக்குது. இப்போ நீங்கள் காற்றை உள்ளே இழுக்கிறீங்க, வெளியே விடுறீங்க, டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஆனால் லேசாக காற்று உள்ளே போகாமல் இருந்தால் மூச்சு திணறும் போது தான் ஐயோ ஆக்சிஜன். காங்கிரஸ் இல்லைன்னா திமுக திணறி போயிடுவாங்க. அதுதான், அதாவது திமுகவோட ஒரு ஆக்சிஜன் தான் காங்கிரஸ். அந்த ஆக்சிஜன் இல்லைன்னா திமுக மரணப்படுக்கைக்கு தான் போகும். அதுதான் நிஜம். மேம், இப்போ டெல்லியில வந்து ராகுல் காந்தி வீட்டில் கனிமொழி சந்திச்சு பேசினாங்க. ஆனால் ராகுல் காந்தி வந்து சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல, அதனால கேசி வேணுகோபால் கூட தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படிலாம் சொல்றாங்க. கனிமொழிக்கு அவ்வளோதான் மதிப்பா? அதில் நடந்த பாலிடிக்ஸே வேற மேடம். அது என்னன்னா, அதுக்கு வரைக்கும் வந்து சபரீசன் வந்து கனிமொழியை வந்து டெல்லியில் வளர விட மாட்டேங்கிறார். சரிங்களா? அந்த அவர் இருக்காரே நம்ம டிஆர் பாலு, அவர் தான் இது வரைக்குமே டெல்லினா திமுகவோட டெல்லி முகம்னா முன்னாடி முரசொலி மாறன் இருந்தார், அதுக்கப்புறம் இப்போ பாலு தான் இருக்கார். இந்த டிஆர் பாலுவை மீறிட்டு கனிமொழி வளர்கிறதுக்காக இந்த 2-3 வருஷமாக ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் பாலு அதை விட மாட்டேங்கிறார். அப்போ சபரீசன் அண்ட் பாலு அவங்களுக்குள்ள நிறைய பிஸ்னஸ் டீலிங்ஸ் இருக்குது சபரீசன் அண்ட் பாலுக்கு இடையில. ஸோ அந்த ஃபேமிலிக்கு இடையிலேயே அதனால் என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து நீங்கள் டெல்லியோட முகமாக இருங்கன்னு சொல்லி சபரீசன் கொடுக்குற அழுத்தத்தில் கனிமொழி வந்து சபரீசனா கனிமொழியான்னு பார்ப்போமா? நான் டெல்லியில் இப்போ வந்து நான் 2013-14 நான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் நான் பார்ப்போமா? யாருக்கு மேம் செல்வாக்கு அதிகமாக இருக்குது? அவரும் வந்து மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திச்சு பேசியிருக்காரு, இவங்க கேசி வேணுகோபாலை சந்திச்சு பேசியிருக்காங்க. யாருக்கு, சபரீசனுக்கு செல்வாக்கு அதிகமா இல்லை கனிமொழிக்கு செல்வாக்கு அதிகமா டெல்லியில்? மேம், யார் கையில் பவர் அதிகமாக இருக்கோ அவங்கள தானே எல்லாரும் மதிப்பாங்க. அதுதான் அரசியல். சரிங்களா? சபரீசன் கையில் பவர் அதிகமாக இருக்கா, கனிமொழி கையில் அதிகமாக பவராக இருக்கா, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுற அத்தாரிட்டியாக சபரீசன் இருக்கார், கனிமொழி இல்லை. அப்போ யாரை விரும்புவாங்க காங்கிரஸ்? யார்கிட்ட பேசுவாங்க? இப்போ கனிமொழி மேடம்கிட்ட சரி 63 சீட்டு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு அங்கே ராகுல் காந்தி சொல்லி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து அதை சொல்ல முடியுமா? இங்கே வந்து வரால 63 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே போங்கன்றவாங்க. அப்போ பவர் இருக்கிறவங்கள தான் அவங்க விரும்புகிறாங்க. கனிமொழி கிட்ட பவர் இல்லை. கனிமொழி டெல்லி பாலிடிக்ஸோட முகமாகவும் மாற முடியாமல், தமிழ்நாட்டோட முகமாகவும் மாற முடியாமல் அவங்க ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க. இந்த பெண்கள் பெண்களுக்காக நாங்கள் வந்து போராடினோம், பெண்களுக்கு சுயமரியாதையை கொடுத்தோம், பெண்களுக்கு அதை செஞ்சோம் இதை கழிச்சோம்லாம் பேசுகிறாங்க இல்லையா திமுக. ஆனால் திமுகவில் கருணாநிதியின் மகளாக கனிமொழி இருந்த போதும் கனிமொழியை வந்து குத்தி குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் ஸ்டாலின் அண்ட் அவருடைய குடும்பம். அதனால் வந்து கனிமொழி உண்மையில் ஒரு பரிதாபகரமான நிலைமையில் தான் இந்த தேதியில் இருக்காங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துறாரு, ஜெயலலிதா அவர்களோட பெயரை பயன்படுத்துறாரு, ஆனால் அதிமுக அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தவே மாட்டாரு. பயப்படுறாரா? இன்னைக்கு அவர் பேசின பேச்சு அது விஜய் அவருக்கு அந்த 17 நிமிஷத்துக்கு மேலே 10 நிமிஷத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா பேச வராது. அவரோட அதிகபட்ச ஸ்பீச்சே 30 நிமிஷம் கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். அவர் பேசுறது அவர் அரசியல் இன்னுமே ஒரு ஏதோ சினிமா தரமாகவே நினச்சிக்கிட்டு இருக்காரு. விஜய் அவர்களுக்கு ஸ்கிரிப்ட் இந்த 17 நிமிஷம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த அந்த அந்த உயர்ந்த உள்ளமோ, அந்த உயர்ந்த உள்ளம், ஏன்னா அந்த உயர்ந்த உள்ளம் யாரோ மிக நிச்சயமாக அவர் ஒரு பத்திரிகையாளராக இருக்கணும். இப்போ ரீசெண்டாக போன ரெக்ஸா கூட ஃபெலிக்ஸா கூட இருக்கலாம் அது. சரிங்களா? அதனால தான் வந்து என்னென்னு சொன்னேன், 77 புரட்சி தலைவர் பேசின ரேடியோ இன்டர்வியூலாம் வச்சு டயலாக் எடுத்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது இது யாரோ இந்த மாதிரி கொஞ்சம் விஷயம் தெரிந்த ஒன்று. அவர் இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் ஒரு சீனியர் நாஞ்சில் சம்பத் அவருக்கு வந்து இந்த விஷயங்கள் நிறையா தெரியும். ஸோ அவரை மாதிரி யாரோ ஒருத்தவங்க கண்டென்ட் கொடுத்து தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு. நாஞ்சில் சம்பத்தோ இல்லை ஃபெலிக்ஸோ வேறு யாரோ கண்டென்ட் கொடுத்து
அதை நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சு 17 நிமிஷம் பேசிட்டு போக முடியும். ஆனால் புரட்சி தலைவரை மாதிரி ஆட்சி அமைக்கிறதுக்கு திரும்பவும் புரட்சி தலைவர் தான் பிறந்து வர முடியும் ஒழிய அது வேற எந்த கொம்பனாலையும் முடியாது. சரிங்களா? அப்போது நீங்கள் சும்மா அதாவது என்னென்னா யாரோ சொல்லியிருக்காங்க வந்து, சார் நீங்கள் புரட்சி தலைவரோட பேரை சொல்லிக்கிட்டே இருங்க, உடனே அவரை விரும்புகிற எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, ஏதோ ஒன்று இந்த மாதிரி தப்பாக ரொம்ப கைட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஆதவர்ஜுனாவோட பேச்சை கேட்டு தப்பாக டெசிஷன் எடுத்தார், தப்பாக பேசிக்கிட்டு இருந்தார். இப்போது இந்த ரீசெண்டாக இந்த மீட்டிங்கோட ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தவங்க விஜய் அவர்களை பாதாளத்தில், விஜயை வந்து ஆதவர்ஜுனா குழிக்குள்ளே விட்டார். சரிங்களா? இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவர் எங்கே கொண்டு போய் விட்டுருக்காரு? பாதாளத்தில், குழிக்கும் கீழே பாதாளத்தில் கொண்டு போய் விடுறாரு. நீங்கள் திரும்ப ஏன்னா இந்த டெக்னிக்கெல்லாம் ஏற்கனவே அண்ணாமலை ட்ரை பண்ணிட்டார். சரிங்களா? அதனால் வந்து அப்படி இன்றைக்கி அண்ணாமலை எங்கே இருக்காருன்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. பிஜேபியில் இருக்கார், எங்கே இருக்காருன்னு தெரியாது. அதே மாதிரி தான் நீங்கள் புரட்சி தலைவர் பேரை வந்து திரும்ப உச்சரிப்பதன் மூலமாக நம்ம அரசியலில் ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துட முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது முடியாது. இந்த மாதிரி சோசியல் மீடியா இல்லாத காலத்தில் அரசியல் செய்து திமுகவை 13 வருஷம் வீட்டுக்குள்ளே உட்கார வைத்திருந்த கருணாநிதியை பொதுமக்களிடம் வந்து கெஞ்ச வைத்த அந்த மாதிரியான ஒரு அரசியல் ஆளுமை இனிமேல் பிறப்பதற்கே வாய்ப்பில்லாத போது அவரோட பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது மூலமாகவே நம்ம ஒரு புரட்சி தலைவராக ஒருத்தர் உருவாகி விடணும்னு விஜய்கிட்ட யாராவது முட்டாள்தனமான ஒரு ஐடியா கொடுத்துருந்தா, விஜய் சார் அதெல்லாம் நடக்கவே நடக்காது, தயவுசெய்து நம்பாதீங்க அப்படிங்கிறத ஹம்புலாக சொல்லி தாவேக்க தம்பிகள் யாராவது தொண்டர்கள் டிவிக்கேன்னு முழங்குற தம்பிகள் யாராவது இதை பார்த்தீங்கன்னா உங்கள் விஜய் அண்ணாவுக்கு தயவுசெய்து ஒரு லெட்டர் எழுதுங்க. வீட்டுக்குள்ளே பனையூருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நம்ம அரசியல் பண்ண முடியாது. அரசியலுங்கிறது மக்களோடு மக்களாக கலந்து செய்கிறதுக்கு பேர் தான் அரசியல். வீட்டுக்குள்ளே தானே ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு தானே ஒரு கேமராவை ஆன் பண்ணி பேசுறது அரசியல் கிடையாது அப்படிங்கிறத விஜய் வந்து 26 ரிசல்ட் வரும் இல்லையா, அதுக்கப்புறம் புரிஞ்சுப்பார். டைம்ஸ் நவ் டிவி விவாத நிகழ்ச்சியில் மேம் காங்கிரஸை எதிர்த்து பராசக்தின்னு ஒரு படம் எடுக்கிறீங்க, ஆனால் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு திமுக வழக்கறிஞர் சரவணன் வந்து பதிலே சொல்ல முடியாமல் சிரிச்சே சமாளிச்சிருக்காரே மேம். இல்லை நீங்கள் அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து அது சமூக ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய கேலிக்குரிய பொருளாக அது பயங்கரமாக ட்ரால் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இவருக்கு முன்னாடி வந்து திமுகவோட அண்டான்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிற ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு டிவியில் இந்த மாதிரி விவாத நிகழ்ச்சி இல்லாது அது இந்த பட்டிமன்றம் மாதிரி அதில் பேசும்போது அவரை வந்து பயங்கரமாக ஏதோ பேடிஎம் ஏடிஎம்லாம் சொன்னோன்னே அவர் தன்னை அடிக்கிறதுக்கு அவங்க சொன்னவங்களை அடிக்கிறதுக்கு ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி அந்த கட்சியில் ஒரு கவிஞர் ஒருத்தர் இருக்கார், அவரை வந்து இப்படி தான் இதே மாதிரி ஒரு பட்டிமன்ற அரசியல் நிகழ்ச்சியில் பேச போகும்போது அவரை வந்து இருந்த ஆடியன்ஸில் வந்து அவங்க வந்து ஏதோ ஒன்று நீங்கள் வந்து திமுகவோட கொத்தடிமை ஆகிட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னோன்னா இவர் வந்து ரொம்ப டென்ஷனாகி டே வாயமூடு அப்படின்லாம் ஒருமையில் அசிங்கமாக திட்டினார். திமுகவில் என்ன அப்படின்னீங்கன்னா இன்னைய தேதிக்குள்ள அதில் எப்பயுமே அந்த கட்சியில் வந்து ஸ்போக்ஸ் பர்சனாக வர்றதில்ல ஒரு 1-2 பேர் வந்து ரொம்ப நாலேஜபிளாகவும் இருப்பாங்க, ஒரு டீசன்சியோடையும் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாரும் ஆஃப் பாயில்ஸ் தான். எல்லாருமே திமுக தானே என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே எல்லார்த்த விட எங்களுக்கு தாங்க மூளை எல்லாத்துக்கும் 1/2 கிலோ இருக்குதுன்னா எங்களுக்கு 1.5 கிலோ இருக்குமா எழுதுவாங்க அவங்க ஆட்கள் சோசியல் மீடியாவில். திமுக காரனுக்கு மற்றவனை விட மூளை எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிலோ இருக்குதுன்னு எழுதுவான். அப்போது இவங்க என்னன்னா தன்னை பற்றி திமுக காரனாக தான் இருப்பதாலேயே நமக்கு இந்த பூமிக்கியில் இருக்கிற எல்லா விஷயத்தை பற்றின ஒரு டீப்பான ஒரு நாலேஜ் இருக்கும், பயங்கர ப்ராடாக ஒரு நாலேஜ் இருக்கும்னு இவங்க தன்னைத்தானே ஒரு பெரிய கொம்பு மாதிரி நினச்சிக்கிறாங்கல்ல. அந்த ஆணவம் தான் இப்படி போய் டிவியாக அடி வாங்கிட்டு உத வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ அந்த பேனலில் இருக்கிறவர் அந்த ஆங்கர் என்ன கேட்குறாரு, நீங்கள் இப்படி பராசக்தின்னு ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படத்தில் நீங்கள் யாரை இது பண்ணுறீங்க, காங்கிரஸை வந்து கேவலப்படுத்துறீங்க, இந்திரா காந்திக்கு அவ்வளோ மோசமான ஒரு ஆளை கொண்டு வந்து இந்திரா காந்தி அப்படியா இருந்தாங்க, அந்த இந்திய பெண் அரசியல்வாதிகள்லேயே வந்து ரொம்ப ரொம்ப டைனமிக்கான ரொம்ப ஒரு அழகான ரொம்ப ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு பர்சனாலிட்டின்னா 2 பேர், ஒன்று அம்மா, இன்னொன்று இந்திரா காந்தி அம்மா, இவங்க தான். சரிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் படத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இவ்வளோ அசிங்கமாக அது அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணினது யார், கருணாநிதியோட கொள்ளுப்பேரன் இன்பநிதி. சரிங்களா?
அப்புறம் இன்னொருத்தர் ஆகாஷ் பாஸ்கரன். ஆகாஷ் பாஸ்கரன் யார்? மெத்தஃபெட்டமைன் கடத்தின கேஸில் மாட்டிக்கிட்டவர். அமைச்சர் அன்பில் மகேஷோட சொந்தக்காரர் இருந்தாலும். அப்போது இந்த மாதிரி மெத்தஃபெட்டமைன் கடத்துறவன் கருணாநிதியோட கொள்ளு பேரன் இவங்கெல்லாம் தயாரித்த படத்தில் இந்திரா காந்தி அசிங்கமாக காட்டுறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த அம்மா மேலே எவ்வளோ ஒரு வன்மமும் வெறுப்பும் இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் அவர் கேட்குறார். ஏன்பா நீ காங்கிரஸ் டெய்லியும் உங்கள் கட்சியிலேருந்து எவனாவது ஒருத்தன் வரான், என்ன பேட்டி கொடுக்குறீங்க? எங்களுக்கு காங்கிரஸ் தேவையில்லை, காங்கிரஸ் எங்களை இல்லாமல் ஜெயித்து விடுமா, காங்கிரஸ் இப்படின்னே சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்போ அந்த காங்கிரஸை அவுத்து விட்டுட்டு போக வேண்டியதானே, கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டுட்டு போக வேண்டியதானே? உனக்கு வெக்கமான சூடு சொரணம் இருந்தால் இந்திரா காந்தி அவ்வளோ தூரம் அசிங்கமாக காட்டிட்டு நீ எதுக்கு அவங்களோட கூட்டணி வச்சுருக்க? அதுதான் அந்த ஆங்கர் கேட்குற இன்டெரக்டான கேள்வி. அதுதான். அப்போ உனக்கு பதில் சொல்ல முடியலன்னு என்ன பண்ணணும்? என்ன அவர் பண்ணியிருந்துருக்கலாம்? வேறு எந்த மாதிரியும் இமீடியட்டாக பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு மூளை அவ்வளோ சீக்கிரமாக ப்ராசஸ் ஆகலை. அது அந்த கொஸ்டினை எப்படி நம்ம எதிர்கொள்கிறதுங்கிறத அவருக்கு மைண்டு சொல்லலை. அப்படிங்கும்போது அவர் வாய மூடி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் எதையோ நக்கல் அடிக்க போகிறோன்னு சொல்லி அங்கே பேனல்லையும் அசிங்கப்பட்டு, அங்கே இருந்த கூட்டத்துலையும் அசிங்கப்பட்டு, இன்னைக்கு இந்தியாவில் திமுகவையும் அசிங்கப்படுத்திட்டாரு. ஐயா, திமுகக்கு இதெல்லாம் ஒரு அசிங்கமா? அவன் மெத்தஃபெட்டமைன் கடத்தினதுக்கு அசிங்கப்பட்டானா திமுக காரங்க? இல்லை. நீட்டு வரும் எங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை எல்லாம் இருக்குதுன்னு சொன்ன உதயநிதி இது வரைக்கும் அதுக்காக வெக்கப்பட்டிருக்காரா? இல்லை. கிட்னி திருடுனானுங்க வெக்கப்பட்டிருக்கானுங்களா? இல்லைம்மா. கலாச்சாரம் எங்காச்சுறாங்க திரும்ப. இன்னைக்கு பழனி ஆண்டின்னு ஒருத்தர், பழனி ஆண்டி தானே அவரு, அந்த ஆண்டி என்ன பண்ணி வச்சிருக்குது? செய்தியாளரை தாக்கியிருக்கு. வெக்கப்பட்டிருக்காங்களா? இல்லை. அப்போ வெக்கமான சூடு சொரணை இதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் தெரியாத ஒரு கட்சின்னா அது இந்திய அளவிலேயே திமுக தான். ஏன் அப்படின்னா ஊழலுக்காக இந்தியாவிலேயே முதன்முறையாக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி யாரோட ஆட்சி தெரியுமா? கருணாநிதியோட ஆட்சி. அதனால தான் இன்ன வரைக்கும் ஸ்டாலின் எந்த இடத்துலையாவது நான் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொல்லுவார் தெம்பா. எங்கேயாவது நான் கருணாநிதி ஆட்சி, எங்கள் அப்பா முத்துவேலு கருணாநிதியோட ஆட்சியை நான் கொண்டு வருவேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சொல்ல மாட்டார். அதனால் இது திமுக காரர்கள் இவ்வளோ அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமாவது ஓரளவுக்கு எங்கேயாவது 1-2 இடத்துல பவ்யமாக இருக்கலாம். ஒரு மனுஷனா ஒரு ஆணவம் இல்லாமல் கொஞ்சமாவது ஒரு தன்னடக்கத்தோடு இருக்கணுங்கிறத கற்றுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல செந்தில் வேல்மேன், இப்போ சரவணன், இவங்களோட உண்மை முகம்லாம் வெளியே வருதா இது மூலமா? இது அப்படி இல்லை மேடம். அதாவது நீங்கள் அவங்களோட இன்னொரு ஆங்கிளையும் நீங்கள் பார்க்கணும். திமுகவோட அண்டா குண்டாலாம் என்ன சொல்லிக்குது, நான் இந்த கட்சியோட அண்டா குண்டா எதையோ ஒன்று சொல்லி பழைக்க வராங்க இல்லையா? அவங்க நாஞ்சில் சம்பத் மாதிரியான ஒரு 40 வருஷம் பேச்சையே தொழிலாக கொண்டிருக்கின்றவர்கள் சம்பாதிக்க முடியாத காசை 4 வருஷத்தில் சம்பாதிச்சிட்றாங்கல்ல. அப்போது இவர்கள் திமுகங்கிற கட்சியை தன்னோட சுயநலத்துக்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். அப்போ இவங்களை பார்த்து நம்ம பரிதாபப்படணுங்கிறதோ இல்லை இவங்க இப்படின்றது. ஏன்னா ஒரு அந்த கட்சியில் திமுகவில் இருக்கின்றவர்களுக்கு எது பசு எது வேறு எதையோ சாப்பிட்ற ஒரு விலங்கு அப்படிங்கிறதுக்கான வித்தியாசம் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அது வச்சுக்கோங்களேன். இவர் என்னென்னா, நான் சரவணன் அவர்களோட நிறைய 2-3 டிபேட்டில் உட்காந்துருக்கேன். ஸோ அவர் முடியலைங்கிற பட்சத்தில் பர்சனலாக தாக்குவார் நம்மளை. இவங்க இப்படி இவங்க அப்படி அப்படின்னு பர்சனலாக தாக்குவார். அவர் இந்த டீப்பாக விஷயங்களை அனலைஸ் பண்ணிட்டு வராமல் இருக்கிறது தான் இந்த மாதிரி அங்கங்கே அசிங்கப்பட்டு போகிறதுக்கான காரணம். மேம், இப்போ டாக் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டு இருக்கதே இந்த திமுக எம்எல்ஏ பழனி ஆண்டி செய்தியாளரை தாக்குனது தான். இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. ஆனால் இப்போ வரை அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலையே மேம், என்ன காரணமாக இருக்கும்? திமுக நடவடிக்கை எடுக்கும்னு நீங்கள் எந்த அடிப்படையில் நம்புறீங்க? திமுகவில் இருக்கிற அது என்ன சொல்கிறது, ஒரு மனித மிருகம். அது என்ன பண்ணுச்சு, ஒரு பொண்ணை 6 மாதம் உள்ள அடைச்சி வச்சு ரேப் பண்ண கேஸ் தெரியுமா? ஆமாம் தெரியும் மேம். அது இன்ன வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு? திமுக அந்த ஆளை கட்சியை விட்டு நீக்கிடுச்சா? இல்லை நீக்கல. கிட்னி திருடின ஆளை கட்சியை விட்டு நீக்கிடுச்சா? எல்லாரும் அப்படியே தான். அப்போது திமுகவில் நீங்கள் உறுப்பினர் ஆவதற்கு அடிப்படை தகுதி உங்கள் மேலே குறைந்தபட்சம் ஒரு 4 கேஸ் இருக்கணும். அந்த கேஸ் என்னவாக இருக்கணும்? கஞ்சா திருடின கேஸு, கஞ்சா கடத்தின கேஸாக இருக்கணும், பொண்ணை ரேப் பண்ண கேஸாக இருக்கணும், கொலை பண்ணின கேஸாக இருக்கணும். இந்த மாதிரி உலகத்தில் இருக்கின்ற அத்தனை கொலைபாதக செயல்களையும் செய்கிறவர்கள் தான் திமுகவில் இருப்பார்கள். திமுகவில் கிரிமினல் கேசஸ் இருக்கின்ற நிர்வாகிகள் பலர் இருக்காங்க. அதில் ஒரு
மோர் தென் 60% அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் அது அந்த கட்சியோட இயல்பே அப்படிதாங்கிற மாதிரி மாறி போயிடுச்சு. கருணாநிதி கிட்ட என்னைக்கு கட்சி வந்ததோ அன்னையிலிருந்து அந்த கட்சியில் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் கிரிமினல்ஸ் தான் இருக்காங்க. அப்போ ஒரு கிரிமினல் வந்து என்ன பண்ணுவார்? கிரிமினல் வேலையை தான் செய்வார். ஸோ அவருக்கு தெரிஞ்சது அடி உத வெட்டு குத்து. அப்போ அந்த அடி உத வெட்டு குத்து இருக்கிற ஆளை நீங்கள் எம்எல்ஏ ஆக்குனீங்க. எம்எல்ஏ ஆகிட்டா அவருக்கு கான்ட்ராக்டும் கொடுக்குறீங்க, கல்குவாரி கான்ட்ராக்டு. அவர் அங்கே என்ன பண்ணுவார்? இந்த கல்குவாரியை வச்சு 6 மாதத்துக்குள்ளே இத்தனை கோடி, ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 கோடி கலெக்ட் பண்ணுங்கிறது அவரோட எய்மாக இருக்கும். அதை வந்து ஒருத்தவங்க போய் ஒரு பத்திரிக்கையாளர் நீங்கள் என்ன நினச்சிட்டு வரீங்க? பார், நான் ஒரு பெரிய விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன்னு நீங்கள் போகிறீங்க. போனோன்னு 100 கோடி, அவரை பொறுத்தளவுக்கு 100 கோடி பெருசா, மனுஷ உயிர் பெருசா, ஒரு ரிப்போர்ட்டரோட உயிர் பெருசா? அவரை பொறுத்தளவுக்கு 100 கோடி பெருசு. அப்போ மனித உயிரை அவர் அது ரிப்போர்ட்ரு, அவர் கேமராமேன், அதெல்லாம் முக்கியம் இல்லை. என்னோட 100 கோடிக்கு இவன் எதிரி, அப்போ நான் கொல்லுவேன் அப்படிங்கிற. அப்போ அதை வந்து இது வந்து வெறும் பழனியாண்டியோட சிந்தனை மட்டும் கிடையாது. அதுதான் ஸ்டாலின் அவர்களுடைய சிந்தனை, அதுதான் துர்காமாவோட சிந்தனை, அதுதான் சபரீசனோட சிந்தனை, அதுதான் உதயநிதியோட சிந்தனை, அதுதான் இன்பநிதியோட சிந்தனை. அப்போது ஒருத்தனை கொன்று தான் நம்ம கட்சி வளர்க்கணுங்கிறது அந்த கட்சியோட இயல்பாக மாறி போயிடுச்சு. எப்படி ஒரு உயிரை கொன்று தான் கட்சி வளர்க்க முடியும் அப்படிங்கிறது அவங்களோட இயல்பு. அப்போ அந்த இயல்பில் இருக்கிறவங்கள நீங்கள் அங்கே போய் வந்து பிடிஆர் மாதிரி டீசெண்டாக ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோ, அவங்க கட்சிக்குள்ளே அடுத்த ஸ்டேஜுக்கு வளரவே விட மாட்டாங்க. சரிங்களா? இப்போ திமுகவுக்கு தேவை பிடிஆர்கள் அல்ல. பிடிஆர் மாதிரியான இன்டெலெக்சுவல்ஸ் கிடையாது, பிடிஆர் மாதிரியான உலக விஷயங்கள் தெரிந்தவர்கள் கிடையாது, பிடிஆர் மாதிரி நாலேஜ் இருக்கிற ஆள் கிடையாது. அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவை யார்? இந்த மாதிரி பழனியாண்டி குற்றச் செயல்களை யார் வந்து திறம்பட செய்கிறார்களோ அவங்க தான் அவங்களுக்கு தேவை. அப்படிங்கும்போது எந்த கஞ்சா கடத்துறவங்க மேலேயும் அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பத்திரிக்கையாளர்களை அடித்து உடத வைக்கிறவங்க மேலேயும் கேஸ் எடுக்க மாட்டாங்க. 2வது கிட்னி திருடுறவங்க மேலேயும் அவங்க கேஸ் எடுக்க மாட்டாங்க. ரேப் பண்ணுறவங்க மேலேயும் அவங்க கேஸ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த செயலெல்லாம் செய்கிறவனால் தான் திமுக காரனாக இருக்க முடியும் என்பதை ஸ்டாலினும், உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின், துர்காமா ஸ்டாலின் அண்ட் சபரீசன், செந்தாமரை ஸ்டாலின் எல்லாரும் அது ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அவ்வளோதான். அது பழனியாண்டியோட சட்டவிரோத குவாரிக்கு வந்து தமிழக அரசு 45 கோடி வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க மேம். ஆனா அவர்கிட்டயே வந்து 51 லட்சம் நன்கொடை வாங்கியிருக்காரு தமிழக முதல்வர் ஸ்டாலின். இது யாரோட பணம் அப்படின்னு வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேட்டிருக்காரு. இப்போ என்ன ஜெயக்குமார் சார் வந்து எப்பயுமே அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிற வகையில் வந்து ரொம்ப லாஜிக்கலான கொஸ்டின்ஸ், அப்புறம் ரொம்ப யோசிக்கிற மாதிரியான கேள்விகள் தான் அவர் கேட்பார். இது 51 லட்சம் மட்டும்தான் ஸ்டாலின் வாங்கியிருப்பாரா? இது கண்ணுக்கு தெரிஞ்சு 51 லட்சம் வாங்கியிருக்காரு. கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை கோடிகள் வாங்கினாருங்கன்றது யாருக்குமே தெரியாது இல்லையா? இன்னை வரைக்கும் ஏன் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கார் அப்படின்னா, பழனியாண்டிக்கிட்ட ஸ்டாலின் கை நீட்டி வாங்கிய பணம் தான் காரணம். அப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து இப்படி உன் மேலே கேஸ் வந்துருச்சுப்பா, அதனால வந்து இன்னும் இது எலெக்ஷனுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன்னா என் பேர் காப்பாற்றப்படும் அப்படின்னு அவர் சொல்லலாம். சொன்னால் அங்கே நம்ம கேட்பாரு பழனியாண்டி, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து கோடி கோடியாக கொட்டி கொடுத்தனே, அப்போ உங்களுக்கு தெரியலையா இதெல்லாம் அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த கேள்விகளை தவிர்ப்பதற்காகத்தான் இவங்க அவர் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கிறது கிடையாது. காசுன்னு வந்தோன்னா நாய் குறைச்ச காசு அது நம்ம குறைக்கவா போகுது? நாய்கிட்ட இருந்து ஒரு காசை வாங்குகிறோம், அந்த காசை வந்து நாய்கிட்ட இருந்து வாங்கினோங்கிறதுக்காக அது குறைக்குமா? குறைக்காதுல்ல. அந்த மாதிரி தான் இது. திமுகவோட எல்லா ட்ரஸ்ட்லையும் இருக்கிற காசு எல்லாமே இந்த மாதிரி பலரை கொன்று குவித்த காசுகள் தான். அது வந்து அவங்களுக்கு அவங்க வந்து எந்த ஒரு அவங்க அந்த பாவம் புண்ணியங்கிற எந்த ஒரு கணக்குகளுக்கும் பயப்படாத ஒரு அவங்களுக்குள்ள நேச்சுரலாகவே வந்து, நான் இதை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல, அவங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து மனிதர்களுக்கு உரிய குணங்களுக்கு மாறுபட்ட குணங்கள் என்னென்ன இருக்கோ அவங்களால மட்டும்தான் திமுகவில் சர்வே பண்ண முடியும். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருக்கிற மனிதர்கள் அங்கே இருக்க முடியாது. நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருக்கிற சாஃப்டான மனிதர்கள் அங்கே திமுகவில் ஜெயிக்கவும் முடியாது. கடைசி வரைக்கும் எந்த பொறுப்புக்கும் வராமல் போஸ்டர் ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களோட வாழ்க்கை. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம். ஓகே.